வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்துட்டு நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்வீட் வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாத்திரத்தை நான் இன்னும் அடுப்பில் வைக்கல. நீங்கள் தண்ணிக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பால் கூட அரை கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் காய்ச்சின பால் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்துட்டு இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மில்க் பவுடர் சேர்த்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நல்லா கலந்து விடும் பொழுது இது போல் லிக்விடான பதத்துக்கு மாறி வந்துடுங்க. கட்டிகள் இல்லாத போல் இது போல் நல்லா கலந்து முடிச்சுக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுட்டு கலந்து விட ஆரம்பிக்கலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறமா இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். பாருங்கள், திக்காயிட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவைப்படும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ரோஸ் கலர் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் இழுத்து மசிச்சு கொடுத்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுக்கணும். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே வச்சுட்டு தான் கலந்து கொடுக்குறேன். இப்போ அது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு கரண்டி தனியாக எடுத்து வச்சுருந்தது கூட கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி வந்துட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக பாதாம் வந்துட்டு நறுக்கி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக பிஸ்தா வந்துட்டு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. அந்த மில்க்கு கோவா வந்துட்டு இதில் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த இது போல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் கிடைக்கணுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் வச்சுட்டு ஒரு உருண்டை பதத்துக்கு வர மாதிரி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே எடுத்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லாட்டினா நார்மல் பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாங்க. நெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிங்க் கலர் கோவாவை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு கையிலையும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் இது போல் வச்சுட்டு இதை வந்துட்டு லைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கிறணும். பாருங்கள், இது போல் பொறுமையாக ரோல் பண்ணி விடணும். அந்த கவரை வந்துட்டு லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு அந்த ஸ்வீட் மட்டும் ரோல் ஆகிற மாதிரி இது போல் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இது போல் ஈவனாக வர மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அந்த மில்க் ட்ரே இருக்குது இல்லையா, அதில் வச்சு எடுத்துக்கிடுவோம். ஃப்ரீசர்லேயும் வைக்க வேணாம், நார்மல்லே வைக்கல வேணாங்க. அந்த மில்க் ட்ரேயில் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா இது போல் கட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கட் பண்ணும்பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கனால கொஞ்சம் அன்ஈவனாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.